அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஜக அமித்ஷாவுக்கே தண்ணி காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அமித்ஷா கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. எங்கிட்ட நேரில் நீங்கள் பேசுனது ஒன்று செய்கிறது ஒன்று, இதெல்லாம் சரிதானாங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் மேலே அமித்ஷா கடும் கோபம் கண்டிருக்காரு. அதனுடைய விளைவாக தான் என்ன பண்ணியிருக்காரு, செங்கோட்டையனை நீங்கள் உடனடியாக டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. செங்கோட்டையன் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷாவையும் பார்த்து நிறைய திட்டங்களை பகிர்ந்து இருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய இப்போ ஒரே திட்டம் என்னென்னா, ஒரு கல்லில் 3 மாங்காய் அடிக்கணும். 1வது மாங்காய் நம்மளுக்கே தண்ணி காட்டின எடப்பாடிக்கு பாடம் கொடுக்கணும். 2வது மாங்காய் யாரெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்களோ அவங்களெலாம் ஒன்று சேர்த்து அதிமுகவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். 3வது மாங்காய் எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும். இப்படி ஒரு பெரிய திட்டம் போடுற அமித்ஷா அவருடைய திட்டம் நிறைவேறுமா? அதுக்காக அவர் எடுத்த நடவடிக்கையெல்லாம் என்ன? அதுக்கு அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிற சிலருடைய ஒத்துழைப்புலாம் எந்த மாதிரி இருக்குது? எடப்பாடி அவர்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இன்னும் போராடிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற பல சூடான தகவல்களை இந்த நிமிஷம் அப்டேட் இல்லை செகண்ட் உள்ள அப்டேட்டை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியலாளர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரியும், மாண்புமிகு தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அகில இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணாங்க, சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போனவர் என்ன பண்ணார், நான் அதிமுக கட்டடத்தை தான் பார்க்க போகிறேன், அந்த கட்டடத்தை நாங்கள் காணொலியில் திறந்து வச்சோம், அதில் நேரில் நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, டெல்லியில் அடுத்த நாள் இரவு என்ன பண்ணுறாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. அமித்ஷா அவர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி பற்றி தான் பேசினார். அப்படிங்கிறது தான் 99.9% எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னார், நாங்கள் கூட்டணி பற்றிலாம் பேசலை, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமைகளை நாங்கள் கேட்டோம். என்ன உரிமைகள் அவர் ஏற்கனவே நம்ம சொன்னோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை அனுப்புங்க, எஸ்எஸ்சி கல்வி திட்டத்துக்கு வேண்டிய உதவித்தொகையை கொடுங்க, இருமொழி கொள்கை தான் தொடரணும், இப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையோ அதை பற்றி தான் நாங்கள் பேசணும், கூட்டணியை பற்றி பேசவே இல்லை அப்படின்ட்டாரு. இந்த பேச்சு உடனடியாக டெல்லிக்கு போச்சுல, இந்த தகவல் உடனே அமித்ஷாவுக்கு எத்தி வைக்கப்பட்டுச்சு. ஓ, அங்கே போய் அப்படி சொல்கிறாரா, இப்போ பாரு நான் சொல்கிறேன்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த அரை மணி நேரத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ட்டாரு. இதை கேட்ட உடனே இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஷாக் ஆகிட்டார். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்பான விஷயமாச்சுன்ட்டு மழுப்பிக்கிட்டே வந்தார். இதுக்கிடையில் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் சொல்லவா வேணாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு க்ரஷ் கொடுத்து என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, கூட்டணி இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இல்லைன்னு சொல்ல அவரால் முடியலை. காரணம் இருக்கிற மாதிரி பல பேச்சுக்களை பேசிட்டு வந்தார். ஆனால் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியலை, இல்லைன்னு சொல்ல முடியலை, தவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு என்ன காரணங்கிறதா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதாவது அந்த கட்சியில் இருந்து அதிமுகவில் இருந்து விலகியிருக்க அல்லது விலக்கப்பட்ட முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் மேலே உள்ள சில வழக்குகளையும் அது மாதிரி அவருக்கு ஆதரவான சில முன்னாள் அமைச்சர்களுடைய மேலே இருக்கிற வழக்குகளில் இருந்தும் தப்பிச்சுக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார், சில விஷயங்களை விட்டு கொடுத்து எப்படியாவது பாஜகவில் கூட்டி சேர்ந்துருவோம், நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம்னு போனார். இதுதான் உண்மை. ஆனால் இவர் எதிர்பார்த்து போனது வேறு, அங்கே நடந்தது வேறு. இப்போ டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா உங்களுடைய ஒரே பிடிவாதம் அதிமுக நாங்கள் பாஜகவில் கூட்டணியில் வரணும்னு விரும்புகிறீங்க, நாங்கள் வர தயார், ஆனால் எங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இவர் ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய பட்டியலை பூரா வாங்கிக்கிட்ட அமித்ஷா அவர்கள் பாதியை ஏற்றுக்கிறாரு, பாதியை நிராகரிக்கிறாரு. சில விஷயங்களை நேரடியாக வெளியிட இல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்படியே அவர் ஒத்துக்காத சில விஷயங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய கஷ்டத்தையும் பயத்தையும் கொடுத்துருச்சு. ஆகா நம்ம ஏன்டா இப்போ வந்ததே பெரிய தப்பாக போச்சு, வராமல் நம்ம வேறு ஆளை விட்டு இதெல்லாம் கேட்டு கண்டிஷன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறது நல்லா இருக்கணும், நம்ம டக்குன்னு அவசரப்பட்டுட்டோமோன்ட்டு அப்போ தான் யோசனை பண்ணுறாரு. அதோடு அவர் கேட்டதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறேன், ஆனால்
வரக்கூடிய 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா முதலமைச்சர் வேட்பாளர் நான் தாங்கிறத நீங்கள் வந்து அறிவிக்கணும். ஒன்று. இன்னொன்று, எங்களால் விளக்கப்பட்டிருக்காங்கல்ல இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த கண்டிஷன்லாம் சொல்லக்கூடாது, அவங்க நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிற அந்த ரெண்டையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் ஒத்துக்கிறார். அதெல்லாம் சரி வராது, ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் தான் 2026 ஜெயிக்க முடியும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கே சொன்னேன், நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க. நீங்கள் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு 10-20 எம்பிக்களை வந்து தமிழ்நாட்டில் பிடிச்சிருப்பீங்க. எங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், இந்த ஆந்திராவுடைய ஆதரவு, நம்ம நாயுடுவோடைய ஆதரவோடவும் அந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோடைய ஆதரவோடவும் நாங்கள் தொங்கிக்கிட்டே ஆட்சி செய்ய வேண்டியதுருக்கு. இவ்வளோக்கும் எடப்பாடி நீங்கள் தாங்க காரணம், சொல்கிற பேச்சை கேளுங்கன்னு சொல்லி கடுப்படிச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்ட எடப்பாடி அவர்கள் தான் அப்செட் ஆகி வெளியே வந்தார். அப்போ அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறப்ப இருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகமலர்ச்சி, அவருடைய ஆர்வம், அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. சந்திச்சுட்டு வெளியே வர்றப்போ இருந்த ஆர்வம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு அந்த பத்திரிக்கையாளர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து கூட்டணி பற்றி பேசணும், கூட்டணியில் இருப்போம் அல்லது கூட்டணியில் இருக்க மாட்டோங்கிற எந்த முடிவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வழி தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த முடிவையும் அறிவிக்கக்கூடாது. ஒருவேளை மீண்டும் எப்படியாவது விஜய் அவர்களை சரி கட்டி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்துட்டு அதோட நம்மோட இருக்கிற எஸ்டிபி வச்சுக்கிட்டு இன்னும் ஏதாவது ஒரு சில கட்சிகளை, உதாரணமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை நம்ம இணைச்சிட்டோம்னா ஓரளவு வலுவாக வெற்றி பெற்றலாம். அப்படி வெற்றி பெற்றுட்டோம்னா இந்த பாஜகவுடைய ஆதரவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், பாஜக வந்து எந்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அரசியல் பண்ணுதோ அது கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியை அது இல்லாமல் ஆக்கிருங்கிற வரலாறு பல இடங்கள் நடந்திருக்கு. சமீபத்தில் வந்து மகாராஷ்டிராவில் அதுதான் நடந்துச்சு. உத்தம் தாக்கரே வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கினதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 விஷயத்தில் யோசனை பண்ணார். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெறுறோமோ இல்லையோ, வெற்றி பெற்றாலும் நம்ம கொஞ்ச நாளில் நம்ம பதவி இழந்துருவான், வெற்றி பெறாட்டியும் நம்மளை அரசியலை விட்டு ஓரம் கட்டிடுவாங்க, கட்சி இல்லாமல் போயிடும். வெற்றி பெறுறோமோ வெற்றி பெறலையோ நம்ம கட்சியாச்சும் காப்பாற்றணுங்கிற ஒரு இறுக்கமான முடிவுக்கு அவர் வந்துட்டார். இன்னொரு படி மேலே வந்து அவர் எடுத்த முடிவு என்ன நம்ம மேலே 2-3 வழக்குகளை போட்டு போகிறாங்க, அதெல்லாம் நம்ம சட்டப்படி சந்திப்போம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்படி நம்ம உறுதியாக இருந்தோம்னா நம்ம மேலே அனுதாபமும் உள்ள அதிமுகவுடைய லட்சம் தொண்டர்கள் நம்ம பக்கம் நிற்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எதிராக நிற்கிறது யார், ஒரு 7-8 முன்னாள் அமைச்சர்கள் தானே, இவங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். நம்ம நிலையான ஒரு தலைவராக வந்து அதிமுகவுக்கு வந்துடலான்னு அவர் கணக்கு போட்டதுனால தான் அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்த வாக்குறுதியை இங்கே அறிவிக்காமல் கூட்டணியை பற்றி இப்போ என்ன பேச வேண்டியது இருக்குது, இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு அல்லது தேர்தல் நெருக்கவாட்டத்தில் பேசலான்னு சொன்னார். இதை கேட்ட உடனே தான் அமித்ஷா கோபம் அடைஞ்சிட்டாரு. கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, நீ இப்படி பிளான் போடுறீங்களா, நான் என்ன பிளான் போடுறேன்னு சொல்லி உடனே செங்கோட்டையனை வரவழைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து அவர் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டையனை வரவழைக்கிறாரு. செங்கோட்டையனை வரவழைச்சி அந்த செங்கோட்டையன் அவர்களும் தமிழ் தெரிஞ்ச தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் முதல்ல சந்தித்து பெரும்பாலான திட்டங்களை அவங்க வந்து ஓரளவு ஒரு டிராஃப்ட் பண்ணிக்கிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து இப்படிலாம் செஞ்சால் நம்ம கட்சியை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னது மட்டும் இல்லாமல் 8 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பின்னாடி இருந்து சாவி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துறதுக்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த செங்கோட்டையனை வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிற அமித்ஷாவுடைய முடிவு அபூர்வமானது, இது நாங்களுமே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலுமணி தங்கமணி போன்ற சிலர் வந்து செங்கோட்டையனை உற்சாகப்படுத்தி இங்கே எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் இஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி அவருக்கு சாவி கொடுத்து இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ விருப்பம் இல்லாமல் கூட அவர் இதுக்கு இணங்கிட்டார், இனிமேல் பின்வாங்க மாட்டாருங்கிற நிலையில தான் அவர் டெல்லிக்கு போனார். அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தோடு மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. ஆக இப்போ அமித்ஷாவுடைய திட்டம் எதுவாக இருக்குன்னு பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, செங்கோட்டையனை வச்சு
அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் வந்து செங்கோட்டையன்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, காரணம் வந்து அதுக்கு முக்கியமாக வந்து இப்போ அந்த தேர்தல் சின்னம் யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறாங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தேர்தல் ஆணையத்து கையில் வந்து ஒரு சாவி கரெக்டாக மாட்டிருக்கு, அந்த இரட்டை இலைங்கிற ஒரு சாவி. அந்த சாவியை அது பூட்டிருச்சுன்னு வச்சுங்க, அதிமுக பலம் இழந்துடும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படியாவது அதிமுகவை செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கி இந்த முன்னாள் 8 அமைச்சர்களுடைய ஆதரவோட இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை ஓரங்கட்டிட்டு அதிமுகவை கைப்பற்றி அதிமுக ப்ளஸ், அதாவது செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக ப்ளஸ் இந்த 8 அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஆளையெல்லாம் சரி பண்ணிடலாங்கிறது சாதாரணமாக அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அப்படி பண்ணிவிட்டு அந்த அதிமுகவோட பாரதிய ஜனதா, அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இது போன்ற கட்சிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கடுமையான போட்டி போட்டோம்னா ஒருவேளை நம்ம ஆட்சியை பிடிச்சாலும் பிடிச்சிருவோம், பிடிக்காட்டியும் கூட அதிகப்படியான இடங்களை வந்து தமிழ்நாட்டில் பெற முடியும். உதாரணமாக கடந்த தேர்தலில் 4-5 இடங்களில் வெற்றி பெற்ற அந்த பாஜக இப்படி போனால் குறைஞ்சது இரட்டை இலக்கத்தில் 10க்கு மேலே 20 சீட்டுகளாச்சும் பிடிச்சிருவோம். இப்படி படிப்படியாக நம்ம நகர்ந்தோம்னா ஒருவேளை 2026 தமிழ்நாட்டை பிடிக்க முடியாட்டியும் 2031 தமிழ்நாட்டை வந்து பாஜக அப்படி கபலீகரம் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவை அழிச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே எதிரி வந்து திமுக தான், அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவில் தான் இந்த திட்டத்தை அவர் போட்டிருக்காருங்கிற தகவல் வந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து என்ன நினச்சி போனார், அமித்ஷா எடுக்கிற முடிவு எப்படியோ நமக்கு சாதகமாக இருந்தால் சரிதான், ஒருவேளை நம்ம இதுக்கு ஒத்துக்கலைன்னா இந்த பிளானை வச்சு செங்கோட்டையனை போட்டு செங்கோட்டையனை கையில் இந்த பொறுப்பு வந்துடும், செங்கோட்டையனை வச்சு நிறைவேற்றி நம்மளை ஓரம் கட்டுறதுக்கு பதிலாக நம்மளே போய் ஐயா சாமியை நானே வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிடுவோன்னு முடிவெடுத்து தான் இவர் அங்கே டெல்லிக்கு ஓட்டமாக ஓடினார். ஆனால் ஓடின பிறகு இவர் எதிர்பார்த்த சில விஷயங்களுக்கு அமித்ஷா ஒத்துக்காததுனால ஆகா வந்து தப்பாக போச்சுங்கிற கவலையோடு என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அப்படி ரிட்டர்ன் பேக் வந்துட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போவும் கெட்டு போகலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த 4 வருஷங்கள் சரியாக செஞ்சாரா தவறாக செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படியோ அந்த அதிமுக வந்து தன்னை விட்டு போகாமையும் அந்த அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தன் பேச்சு கேட்குற மாதிரியும் தான் தான் ஒரு பெரிய தலைவருங்கிற மாதிரியும் ஒரு கட்டமைச்சு கொண்டு வந்த ஒரு பயிற்சி இன்றைக்கி அவர் வந்து பயிற்சிக்கு ஆளான ஒரு தலைவராச்சிருச்சு. அதையெல்லாம் பயன்படுத்தி மேலும் தங்கிட்ட இருக்கிற சில பல வளங்களையும் பயன்படுத்தி எப்படியாவது மீண்டும் நம்ம வந்து அதிமுகவில் நிலை பெற்ற தலைவராகணுங்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பாரதிய ஜனதா எடுக்கக்கூடிய எதிர் ஆயுதங்கள் வந்து மிக கடுமையாக இருக்கும். அதையெல்லாம் ஜமாளித்தவருக்கு முன்னுக்கு வர முடியுமாங்கிறது ஒரு பக்கம் கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து இந்த கடைசி நேரத்தில் இந்த விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த உடனே இன்னும் கொஞ்சம் எடப்பாடி அவர்களுக்கு வந்து கதிகலக்கம் வந்திருந்தாலும் ஒரு உள்மனதுக்குள்ளே ஒரு ஆறுதல் இருக்குது. எப்படியா இருந்தாலும் அந்த விஜய் அவர்கள் வந்து நம்ம தாக்கி பேசவே இல்லை, பாஜகவையும் திமுகவையும் தான் தாக்கி பேசுகிறாரு. அவருக்கு ஒரு உள்மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்குது. என்ன கலக்கம்னா, விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் ஒருவேளை வரக்கூடிய 2026 தேர்தலை சந்திச்சா அவர் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர் போடக்கூடிய பலம் வந்து விஜய் அவர்களுக்கு கிடையாது. ஆக தன்னுடைய பலம் இல்லைங்கிறத வெளிக்காமிச்சு தன்னுடைய பலகீனத்தை அவர் காட்டக்கூடிய தேர்தலாக வந்துருங்கிறதுனால விஜய் எப்படியாவது நம்மள்கிட்ட திருப்பி வந்துடுவாருங்கிற அந்த உள்கட்ட பேச்சுவார்த்தையை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் எப்படி விஜய் நம்மகிட்ட வந்துடுவாருங்கிற ஒரு ஓர மனசில் இருக்கிற நம்பிக்கையுடைய அந்த தைரியத்தில் தான் இப்போ அவர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்து பாஜகவுடைய இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு தயாராகிட்டார். அதே சமயம் அந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து இதே நிலையில் தான் இருக்கார். அவருடைய நிலை என்ன இருக்குன்னா, திமுகவை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு ஒழிய பாஜகவை அவர் அதிகமாக தாக்கி பேசுகிறதில்ல.
பேருக்கு ஏதாவது பாஜகன்னு ஒன்று சொல்லிட்டு பாஜகவுடைய குற்றங்குறைகளை வந்து அவர் ஓப்பனாக பேசவே இல்லை. உதாரணமாக பாஜக இப்போ என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிலுவை நிதிகளை தரவே இல்லை, அதை அவர் விலக்கி பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டு விஷயத்தில் கடுமையான ஒரு எதிர்ப்பை அவர் பதிவு செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கை திட்டம் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் வந்து பொது தேர்வுன்னு வச்சா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள்லாம் படிக்கவே முடியாமல் போயிடுவாங்க, அவங்களாம் குலக்கல்விக்கு போகிற நிலையை உண்டாக்குற பாஜகவோட திட்டத்தை எதிர்த்து பேசவே இல்லை. இப்படி எதையுமே பாஜகவுடைய திட்டங்களை எதிர்த்து பேசாத இந்த விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் அந்த இஸ்லாமியர்களுடைய வக்போர்டு சொத்துக்களையெல்லாம் கபலீகரம் பண்ணுறதுக்கு வக்பு திருத்த சட்டம்னு கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறப்ப இவர் மனம் திறந்து பேசலாமா இல்லையா, அதையும் பேசாமல் இருக்கிறாரு. ஆக விஜய் அவர்கள் நேரடியாக பாஜகவை தாக்காமல் மௌனம் சாதிச்சு திமுகவை மட்டும் தாக்கி பேசுறதுலேருந்து அவருடைய ஒரு உள்நோக்கம் கடைசி கட்டத்தில் முடியாத பட்சம் நம்ம பாஜகவோட கூட்டணி போட்டுருங்கிற ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருவேளை பாஜக நான் வந்தால் உங்களுக்கு சரி வராது, நீங்களும் அண்ணா திமுகவும் கூட கூட்டணி போட்டு நீங்கள் திமுக வீழ்த்துங்கண்டு ஒரு திட்டம் சொன்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் 2 பக்கம் மானசீகமாக துண்டு போட்டுட்டு அரசியல் பார்க்குறாரு. விஜய் அவருடைய இந்த அரசியல் சாணக்கியம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தல் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத சூழ்ச்சிகள் நிறைந்த, வாயில் சொல்கிறது ஒன்று உள்ளே நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி உள்நோக்கு நிறைந்த அரசியல் காட்சிகள்லாம் நடக்க போகுது. என்ன நடக்கும் எப்படி நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். எதையுமே இறுதி கட்டமாக சொல்ல முடியலன்றாலும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒருபடி தைரியமாக பாயிட்டாங்க. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திமுக விட்டு வெளியே போகவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்த பிறகு திமுக உறுதியான பலமாயிருச்சு. ஏன் இந்த செய்தியை வந்து விசிக தலைவர் சொல்கிறாருன்னா, அங்கே குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம மௌனம் சாதிச்சா நம்மளை வச்சு கேம் விளையாண்டுருவாங்க, நம்மளுக்கு வந்து பெரிய பின்னடைவு ஏற்படும் தான் என்ன பண்ணிட்டாரு. எங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது, அந்த ஆசையெல்லாம் எங்களுக்கு இருக்குது, அதற்கான கால சூழ்நிலை இப்போ இல்லை, ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கோட்டையில் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ திமுகவோட தான் நாங்கள் பலமான கூட்டணியாக இருக்கிறோம், எங்களுடைய ஒரே நோக்கம் பாஜகவை வீழ்த்துறதுங்கிற ஒரு சரியான அறிவிப்பை வந்து நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தெளிவான முடிவு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எந்த கூட்டணியும் அதை விட்டு நகரலை அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்துட்டதுனால தேமுதிக அவர்களுடைய தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த திமுக கூட்டணிக்கு செல்றதுக்கான காய் நகர்த்தல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் என்ன செய்ய போகிறாங்க என்ன நடக்குங்கிறப்ப எப்படி இருந்தாலும் முடிவு நிறைவு திமுகவுக்கு தான் சாதகமாக வரும். அது மும்முனை போட்டியாக வந்தாலும் 4 முனை போட்டியாக வந்தாலும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இந்த சூழ்நிலையில் இதுவரைக்கும் நான் தனிச்சு நின்று வெற்றி பெறுவேன், தனிச்சு அரசியல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்த நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து அமைதியாகிட்டார். அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி அவருடைய மனைவியருடைய அட்வைஸை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் அவர் கூட்டணிக்கு தயாராகிட்டார். அவர் கூட்டணி பாஜகவோடவா அதிமுகவாங்கிறது கூடிய விரைவில் அறிவிக்க இருக்கிறாரு. இப்படி சீமான் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நிலைமை மாறி வந்தாலும் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை பாதிக்காதுங்கிற ஒரு தைரியமும் தெம்பும் அவங்கள்ட்ட தென்படுது. இந்த மத்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு வந்து இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன திடீர்னு இப்படி ஆளாயிட்டார் அப்படிங்கிறப்ப பரவலாக அரசியல் நோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் நடக்க போதில் செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி அவர்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க, செங்கோட்டையனை வந்து அவருடைய அதிமுகவுக்கு பூச்சியாளர்களுக்கு திட்டம் போடுறாங்க, அதனால் செங்கோட்டையனுக்கு எதுவும் த்ரெட்டிங் வராமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே அந்த ஒன்றிய அரசு வந்து அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வந்து இதே போல் ஒய்பிரிவு பாதுகாப்பை வந்து பாஜக அரசு கொடுத்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த கட்டம் என்னென்னா, எப்படியாவது விஜய் அவர்களை வந்து பாஜக பக்கம் சேர்த்து கூட்டணி சேர்த்து நம்ம ஒரு திட்டம் போடலான்னு நினச்ச அந்த ஒன்றிய அரசு அவருக்கு அதே மாதிரி ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ செங்கோட்டையனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ
பெரும்பாலும் எல்லாருடைய கருத்து என்னென்னா, செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு எந்த விதமான ஒரு பிரபலியமோ த்ரெட்டனிங்கோ அல்லது ஒரு அச்சுறுத்தலோ கிடையாது. இது வந்து ஒரு அரசியல்னு சொல்கிறப்ப அந்த இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே விஜய் கொடுத்தோம், எங்களையெல்லாம் அவர் விஜய் இப்போ வந்து தாக்கி பேசலையா, அதுக்காக நாங்கள் என்ன கொடுத்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டோமா, அது வேற இது வேற. உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புலனாய்வு அதிகாரிகள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க, அந்த அறிக்கையில் வந்து செங்கோட்டையர்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கும், அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்குற அதிமுக வைகை செல்வன் சொல்லியிருக்காரு, என்னங்க இதெல்லாம் பேச்சு பேசுகிறீங்க, அப்படி கொடுக்கணுன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தாங்க Z+ பாதுகாப்பு வழங்கணும், அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவருக்கு நீங்கள் கொடுக்காம நீங்கள் நினைக்கிற ஆளுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. ஆக பாஜகவுடைய நடவடிக்கைகள், அமித்ஷாவுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்குறப்ப அதிமுகவை ஒரு வழி பண்ணிட்டு எப்படியாவது அதிமுக பேனரில் பாஜகவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதிமுகவை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு ஒரு திட்டத்தை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம், பெரும்பாலான பாதிக்கக்கூடிய வகையிலான வழக்குகள் எதுவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் தயங்கினது கூட அவருடைய நண்பர்களாக உள்ள சில முன்னாள் அமைச்சர்கள் மேலே உள்ள வழக்குகள்லேருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு லீவ் செய்யணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே போனார். இப்போ அவர் என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டார், வாழ்வா சாவாங்கிற முடிவுக்கு வந்த பிறகு நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம சட்டப்படி பார்த்துக்குறோம், நம்ம சகாக்களையும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நம்ம வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கிற ஒரு துணிச்சலான முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பரவலாக இருக்குது. இப்படி வந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்டவனை தான் டெல்லி இன்னும் கொஞ்சம் கோபம் அடைஞ்சு என்னென்ன வழியிலலாம் அவருக்கு குடைச்சல் கொடுக்கலாங்கிற திட்டம் போடுறாங்கன்னு செய்தி வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று உங்களோடு இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.